ஸோ உலமாக்கள் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஏலியன்ஸு, யூஎஃப்ஓ, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. பறக்கும் தட்டுகள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அடையாளம் காணப்படாத பறக்கும் தட்டுகள். இவை போன்ற விஷயங்களில் ஜின்கள் அல்லது ஷைத்தான்கள் மூலியமாக மனிதர்களை ஏமாற்றும் நிகழ்வாக இது இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா ஜின்னால் உருமாற முடியும், பறக்க முடியும். ஒரு யூஎஃப்ஓ காட்சி வருதுன்னா, ஒரு பறக்கும் தட்டோ ஏதோ ஒன்று வருதுன்னா, அது பலவாறாக இருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரியும் அது ஒரு இராணுவ விமானம் அந்த பக்கம் போயிருக்கு, இல்லை ஏதோ ஒரு வானிலை நிகழ்வு நடந்திருக்கு, இல்லை ட்ரோன் ஏதாச்சும் போயிருக்கு என்றெல்லாம் தெரியும். சிலர் அதை வெளியிலேருந்து வந்த ஒரு உயிரினம், ஏலியன் ஸ்பீசிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது ஏன் என்றதை நம்ம பார்ப்போம். மறைவான ஞானம், மறை உலகம், கைப் எல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இஸ்லாம் உறுதிப்படுத்துவது என்னென்னா, மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மலக்குகள் இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க, ஷயாத்தீன்கள் இருக்கிறாங்க. இவங்களாம் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் அல் குர்ஆனும் சுன்னாவும் இதை உறுதிப்படுத்துது. ஜின்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்று அல் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, வேகமாக செல்லக்கூடியவர்கள் அவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, வரக்கூடிய ஆயத்துகள். பல வடிவம் அவங்க எடுப்பாங்க. மனிதர்களை மயக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் 72வது அத்தியாயம் 8லேருந்து 9வது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வானம் வரைக்கும் போய் செல்லுவாங்க செய்திகளை கலெக்ட் பண்ணுவதற்கு, நபி வர்றதுக்கு முன்னாடி. இதனால் இஸ்லாமிய உலக நோக்கத்தில் சில விசித்திர வானியல் நிகழ்வுகள் ஜின்களோடு ஷைத்தான்களோடு தொடர்புடையாக இருக்கக்கூடும் என்று உலமாக்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு யூஎஃப்ஓவும் அவ்வாறு என்று நம்மளால் நிரூபிக்க முடியாது. எப்படி ஷைத்தான் ஏமாத்துறான் என்றால் அவனால் உருவம் வடிவம் மாற முடியும் இல்லைங்களா. ஷைத்தான் எதை விரும்புகிறான்? ஷிர்க்கு செய்கிறத, குஃபுர் செய்யறதை விரும்புவான். அல்லாவை மறுக்க வைக்கணும் என்பதை விரும்புவான். இந்த காலகட்டத்தில் சயின்ஸை தான் எல்லாரும் கடவுள் போல் நம்புகிறாங்க. சயின்ஸ் சொல்லிட்டா நாங்கள் உடனே ஏற்றுக்குவோம் கண்மூடித்தனமான்றான். குர்ஆன் ஹதீஸ் சொன்னால் கூட ஏற்றுக்காதவங்க சயின்ஸ் சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் சயின்ஸை வச்சு தான், இந்த சயின்டிசமை வச்சு தான் மக்களை வழிகெடுக்க முடியும்ல. அதற்கு ஷைத்தான் கொண்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு புதிய வடிவம் தான் இந்த ஏலியன், பறக்கும் தட்டு போன்ற விஷயங்கள். ஏன்னா இதை மக்கள் அப்படியே நம்புவாங்க. ஸோ இதை நம்பக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? இது ஏத்திஸ்டிக் மைண்டில் போவாங்க, நாத்திகம் பேசுவாங்க. சொர்க்க நரகம்லாம் இல்லை, எல்லா மதங்களும் ஒன்று தான், மனுஷனே. ஸோ பத்ரு போரில் கூட ஷைத்தான் மனித வடிவத்தில் தோன்றுனா இல்லைங்களா. ஜின்கள் பாம்பு வடிவத்தில் வந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஸோ இன்றைய காலத்தில் மனிதர்களை கவரக்கூடியது எது? தொழில்நுட்ப தோற்றத்தில் தோன்றுறது. ஸோ ஜின்கள் இருப்பதை நம்ம நம்புகிறோம், ஷைத்தான்கள் ஏமாற்றுவதை நம்ம நம்புகிறோம். ஸோ சில விஷயங்கள் இயற்கையாக இருக்கலாம், சில விஷயங்கள் மனித தொழில்நுட்பமாக இருக்கலாம், சிலது ஷைத்தானுடைய ஏமாற்றமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில சீக்ரெட் சொசைட்டிஸ் என்பவங்க கூட இந்த ஏலியன்ஸ் என்ற கான்செப்டை ரொம்பவே அதிகமாக பேசுவாங்க. அதை வைத்து சில சதி வேலைகளை அவங்க செய்து கொள்வாங்க. ஏதாவது நடத்திட்டு ஏலியன்ஸ் மேலே பழி போட்டுறது, அவங்க வேற்று கிரகத்துலேருந்து இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்ட்டு. இன்றைக்கி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இந்த சயின்டிசம் பேசுகிறாங்க இல்லைங்களா. அறிவியல் முறையால் நிரூபிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அறிவியலால் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அது உண்மை. மதம், வெளிப்பாடு, மறைவான உலகம், இவை அனைத்தையும் அறிவியலால் அளக்க முடியாது, அதனால் அதெல்லாம் உண்மை இல்லை என்று சொல்லக்கூடியவங்க. இது அறிவியல் கிடையாதுங்க. அறிவியல் என்பது இயற்கையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முறை, அவ்வளோதான். சயின்டிசம் என்பது ஒரு தத்துவ கொள்கை. இஸ்லாமிய அறிவியலை மறுக்கலை, ஆனால் மறைவான உலகம், மலக்குகள், ஜின்கள், இது போன்ற விஷயங்கள் இவை அறிவியல் கருவிகளால் அளக்க முடியாது. அறிவியலால் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மறைவான விஷயத்தை நம்புகிறவர்கள் என்று சொல்கிறான் மூமின்களை பற்றி சொல்லும்போது சூரத்துல் பக்ராவில். ஆனால் அறிவியல் இயற்கை உலகத்தை அறியக்கூடிய கருவி மட்டும்தான். ஆனால் வஹி என்பது, இறை செய்தி என்பது மறைவான உலகை அறியக்கூடிய ஒரு வழி. ஸோ சயின்டிசம் என்ன செய்யுதுன்னா, வஹி தேவையில்லை என்று மறுக்குது. நாத்திகத்தில் போய் விழுறாங்க நிறைய பேர். இதெல்லாம் ஒரு ஷிர்கான விஷயங்கள். ஸோ மனுஷனை அல்லாஹ்விடமிருந்து விலக்க, கடவுளை மறுப்பதற்கு, மனித அறிவு தான் மிகப்பெரிய கடவுள் என்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கு, மறைவான உலகத்தை மறுப்பதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்து யுத்திகளில் ஒன்று தான் இந்த சயின்டிசம், இது போன்ற தொழில்நுட்பம், இது போன்ற விஷயங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன சொல்லுவாங்க? ஏலியன்ஸ் தான் மனுஷனை உருவாக்குனாங்க, கடவுள்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மேலும் குர்ஆன் அட்வான்ஸ்டு ஏலியன் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ரிலீஜன் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது, ஏலியன்ஸ் தான் அட்வான்ஸ் ஆகுறாங்க பாருங்கள், அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், இப்படியே கதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. கதைகளுக்கு அவங்க விற்கக்கூடிய பேர் சயின்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸில் வேணால் ஏதோ கொஞ்சம் உண்மைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம், ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஆனால் அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் மாரி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் பெரும்பாலும் இட்டுக்கட்டப்பட்ட கதைகளின் தொகுப்பு. வஹியை மறுத்து காஸ்மிக் ஆன்மீகம் அப்படின்லாம் கொண்டு வர்றது, தௌஹீதை உடைக்கிறது, இறுதி நபித்துவத்தை கேள்விக்குறியாக்குது,
இதுதான் ஷைத்தானுடைய வேலை. ஸோ அறிவியல் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஆராயக்கூடிய கருவி. அதை கொண்டு நம்ம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை புரிந்து. ஆனால் சயின்டிசம் என்பது வந்து அறிவியலையே மதமாக்கக்கூடிய ஒரு கொள்கை. அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் எல்லாமே பொய் என்று சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பொய்கள் அதில் கலக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. நிறைய வந்து ஹைப்போதிசிஸ் தான், ஃபேக்ட்டு கிடையாது, நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வேறு சயின்டிஸ்ட் வந்து வேறு ஒரு ஹைப்போதிசிஸ் சொல்லுவார். உதாரணமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பிக் பேங் தியரி என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, பல பிரபஞ்சங்கள் இருக்குதுன்னு சொல்லி மல்டிவர்ஸ் தியரின்னு சொன்னாங்க. இப்போ டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. கண்ணால் பார்க்க முடியாது, கணித அடிப்படையில் கூறப்படுவது என்று சொல்கிறாங்க. ஸோ அறிவியல் உலகத்தில் 3 நிலை இருக்குங்க. ஒன்று அப்சர்வேஷன், காணப்படுறது. இன்னொன்று தியரி, கணித ஆய்வு ஆதரவு உள்ள ஒரு மாதிரி வடிவம். அடுத்தது ஸ்பெக்குலேஷன், 3வது கருதுகோள் என்று சொல்லுவாங்க. பிரச்சனை எப்போ வருதுன்னா, இந்த கருதுகோள், இந்த ஸ்பெக்குலேஷனை தான் நிச்சயமான உண்மை என்று விளம்பரம் செய்யும்போது தான் பிரச்சனையே வருது. அல் குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஊகத்தை பின்பற்றுகிறார்கள் என்று 10வது 36வது வசனத்தில். ஸோ இஸ்லாம் அறிவியலை மறுக்கலைங்க, ஆனால் ஊகத்தை உண்மையாக்கக்கூடாதுன்னு சொல்லுது. மனித அறிவு வரம்புடையது என்று சொல்லுது. மறைவான உலகை அறிவியல் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுது. ஏன் இங்கேருந்து நம்ம பக்கத்து பில்டிங்கில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது, அப்புறம் இப்படி இந்த விண்வெளி பிரபஞ்சங்கள் இருக்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜியோசென்ட்ரிக் மாடல்ஸ் ஒன்று சொன்னாங்க, பூமி பிரபஞ்சத்தை மையமாக வச்சு ஒரு கோட்பாட்டை சொன்னாங்க. அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் தியரின்னு சொன்னாங்க, பிரபஞ்சம் எப்போதும் ஒரே நிலையில் இருந்ததுன்னு ஒரு கோட்பாடு சொன்னாங்க. அடுத்து லுமினிஃபரஸ் ஈத்தர்னு சொன்னாங்க. ஸோ ஜியோசென்ட்ரிக் மாடல் போய் அடுத்தது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வந்துடுச்சு, அந்த தியரியை இது அடிச்சிடுச்சு. ஸ்டெடி ஸ்டேட் தியரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்ட் கண்டுபிட்ட பிறகு பிக் பேங் மாடலை ஆதரிச்சாங்க. லுமினிஃபரஸ் ஈத்தர் அதை பற்றி சொன்னாங்க, ஒளி பயணிக்கக்கூடிய ஈத்தர் என்ற ஊடகம் இருக்குது என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல்சன் மார்லே எக்ஸ்பெரிமெண்ட் இதை மறுத்துச்சு. இப்படியே கதையாக சொல்லிட்டு போவாங்க, மனுஷங்களும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம தௌஹீதை கற்க வேண்டும், மறைவான உலகத்தை நம்ப வேண்டும், ஷைத்தானுடைய ட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிக்க முடியும், அவனோட சதி வலையிலேருந்து. நம்மளுக்கு கல்வி இல்லை என்றால் ஷைத்தான் எப்படிலாம் ஏமாத்துறானோ அந்த இழுப்புக்கு நம்மளும் போய் ஏமாந்து வழிகேட்டு விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தௌஹீதை விரிவாக படிக்க வேண்டும், அப்போ தான் நம்ம எல்லா விஷயங்கள் ஃபித்னாக்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ சயின்ஸ் தான் அப்சல்யூட் ட்ரூத்து. மனித அகங்காரம், மறைவான உலகத்தை மறுப்பது, ஊகத்தை எல்லாம் உண்மையாக்குவது, இது போன்ற போலி சயின்டிசத்தை, மனித அறிவையை இறுதி அதிகாரமாக ஆக்கக்கூடிய மனநிலை, இந்த எல்லாத்தையும் அழகாக மறுக்கக்கூடிய ஒரு சூறானா சூரத்துல் முல்க் சொல்லாங்க. வானத்தை அல்லாஹ் படைத்தான், வானங்களை படைத்தான், குறையை உங்களால் ஒருபோதும் காண முடியாது என்று சொல்கிறான். 3வது 4வது வசனம் படித்து பாருங்கள். ஸோ மனித பார்வையே வரம்புடையது தான். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த குறையும் உன்னால் காண முடியாது. அதிகாரம் முழுவதும் அல்லாஹ்வுக்கே என்ற அல்லாஹ் சொல்கிறான் முதல் வசனத்தில். ஸோ மனித அறிவே இறுதி தீர்ப்பு என்ற மனப்பான்கை வந்து இந்த சூறா உடைக்குது. அடுத்தது சூரத்துல் அன்ஆம், மறை உலகத்துடைய திறவுகோள்கள் அல்லாஹ்விடம் மட்டும்தான் உரியது. ஸோ மனிதன் அனைத்தையும் அறிய முடியாது என்பதை இது உறுதிப்படுத்துது. சூரத்துல் யூனுஸ் பார்க்கலாம், ஊகத்தை மறுக்குது. அவர்கள் பெரும்பாலும் ஊகத்தை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆதாரமில்லாத ஸ்பெக்குலேஷனை உண்மை என்று நம்பக்கூடிய மனப்பான்கை இது மறுக்கிறது. மேலும் சூரத்து யாசினில் பார்க்கலாம் இல்லைங்களா, சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் பயணிச்சிட்ருக்கு. அதில் எந்த விபத்தும் காண முடியாது நம்மளால் ஒருபோதும். இத்தனை 1000 வருஷங்கள் எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு படைப்பு. ஸோ இந்த சூறாக்கள் ஆகட்டும், சூரத்துல் முல்க் ஆகட்டும், மனித அறிவுடைய வரம்பை எடுத்து சொல்லுது. அல்லாஹ்வுடைய முழு அதிகாரத்தையும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. இந்த போலி சயின்டிசத்தை சயின்டிஸ்ட்டுகளே மறுக்கிறாங்க. சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன் இஸ் எ லேம், ரிலீஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்டுன்னு சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அறிவியல் மட்டுமே போதாது, மதம் மார்க்கம் இல்லாமல் அது முழுமை அடையாதுன்னு சொல்கிறார். கடுமையான சயின்டிசத்தை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளலை. அடுத்தது மேக்ஸ் பிளாங்க் பாருங்கள், சயின்ஸ் கேனாட் சால்வ் த அல்டிமேட் மிஸ்ட்ரி ஆஃப் நேச்சர் சொல்கிறார். வி ஆர் பார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரின்னு சொல்கிறார். குவாண்டம் ஃபிசிக்ஸோடைய முன்னோடி பிளாங்க் அவர்கள். அறிவியல் எல்லாவற்றையும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். வேர்னர் ஹைசன்பர்க் பாருங்கள், குவாண்டம் மெக்கானிக்ஸோடைய நிறுவனர் இவர். அவர் என்ன சொல்கிறாரு, அறிவியல் அடிப்படையில் டீப்பரான ஃபிலாசபி, மெட்டாஃபிசிக்ஸ்லாம் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார். அடுத்து கால் ப்ராப்ளர் பாருங்கள், அறிவியலுடைய தத்துவ ஞானி. அறிவியல் கோட்பாடுகள் நிரூபிக்கப்படுவது கிடையாது, அவை ஃபால்சிஃபையபிள், அதாவது தவறாக நிரூபிக்கப்படக்கூடியவை மட்டுமே என்று சொல்கிறார். ஸோ அறிவியல் 100% அப்சல்யூட் சர்டனிட்டி, உறுதியை தராது ஒருபோதும். மேலும் தாமஸ் குஹன் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் என்ற விஷயத்தை எழுதியவர் அவர். அறிவியல் வந்து பேரடைம் ஷிஃப்ட்ஸ் மூலம் மாறுகிறதுன்னு சொல்கிறார். ஒரு காலத்தில் உண்மை என ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பின்னர் மாறலாம் என்று சொல்கிறார். அடுத்தது ஜான் பால்கிங்கார்ன் பாருங்கள்,
ஒரு ஃபிசிசிஸ்ட்டு, ஒரு கிறிஸ்டியன் தியாலஜிஷியன். அறிவியல் எல்லாவற்றையும் விளக்க முடியாதுன்னு சொல்கிறார். பல விஞ்ஞானிகள் இந்த போலி சயின்டிசத்தை ஏற்றுக்கொள்ளலைங்க. அறிவியல் என்பது ஒரு கருவி தான். அறிவியல் வந்து முழுமையான வாழ்க்கைக்கான தத்துவம் அல்ல. மனித அறிவு வரம்புடையது. இந்த சயின்டிஸ்டே மறுத்திருக்கிறாங்க. ஸோ அல் குரானை சயின்ஸ் புத்தகமாக பார்ப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மறுப்பு என்று சொல்லலாம். அல் குரான் வந்து ஈமானை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தௌஹீதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நூல். சயின்ஸுக்காகத்தான் இந்த குரானை இறங்குச்சின்னு சிலர் வரம்பு மீறி பேசுவாங்க. அவர்களுக்கு சயின்ஸ்னால் என்னன்னே தெரியல என்பது தான் உண்மையாக இருக்கிறது.